ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூலி படத்தோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடித்தது யாருன்னு பார்த்துருவோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேவாவா நடிச்சிருக்காரு, சத்யராஜ் ராஜசேகரன் நடிச்சிருக்காரு, நாகார்ஜுனா சைமனா நடிச்சிருக்காரு, சோபின் ஷபீர் தயாலா நடிச்சிருக்காரு, ஸ்ருதி ஹாசன் பிரீத்தியா நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹார்பரில் கூலியாக வேலை பார்க்குற ஒரு போலீஸ் பையை ஐடென்டிஃபை பண்ணி கொல்றான் வில்லனோட ரைட் ஹேண்டான தயால். நெக்ஸ்ட் சீன் ஹீரோவோட இன்ட்ரோ. ஹீரோ தேவா மேன்ஷன் நடத்திட்டு வர்றாரு. அங்கே அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு காலேஜ் ஹாஸ்டல் மாதிரி ஸ்ட்ரிக்டாக நடத்திட்டு வர்றாரு. ஒரு நாள் அவர் ஃப்ரெண்டு ராஜசேகர் இறந்துட்டதா நியூஸ் வருது. ராஜசேகருக்கு 3 பொண்ணு, அதில் பெரிய பொண்ணு பேர் பிரீத்தி. நம்ம ஹீரோ தேவாவுக்கு ராஜசேகர் சாவில் டவுட் இருக்குது. அவருக்கு தெரிஞ்ச சோர்ஸ் வச்சு விசாரிக்கிறாரு. அப்போதான் ராஜசேகர் டெத் நேச்சுரல் இல்லை, மர்டர்னு கண்டுபிடிக்கிறாரு. இதை பிரீத்தி கிட்ட சொல்லி நம்ம ராஜசேகர் சாவுக்கு காரணமானவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. அப்போ ராஜசேகர் ஒர்க் பத்தி கேட்கும் போது தான் தெரியுது ராஜசேகர் ஷேர் கிரிமேஷன் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு. பட் சேஃப்டி ரீசன்னால கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணலன்னு. அந்த டைம்ல தான் படத்தோட வில்லன் சைமன் ராஜசேகரை கான்டாக்ட் பண்ணி அந்த மிஷினை அவன் கொள்ற ஆளுங்களை எரிக்க யூஸ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஹார்பரில் தயார் கொள்ற ஆளுங்களை கடலில் போடுறான். இதனால பாடி கரையை ஒதுங்கி போலீஸ் பிரச்சனை ஆயிடுது. மெயின் வில்லன் சைமன் கிரிமேஷன் மிஷின் யூஸ் பண்ணி கொள்ளலாம்ல அப்படின்றான். ராஜா இல்லைனாலும் அவன் பொண்ணு பிரீத்திக்கு இதை ஆப்ரேட் பண்ண தெரியும், அவளை வச்சு யூஸ் பண்ணுன்னு சொல்கிறான். தயால் ஆளுங்க பிரீத்தியை தூக்க போகிறாங்க. அப்போ தேவா வில்லன் அடிச்சுட்டு வில்லன் பிளேஸுக்கு போய் ராஜா பார்த்த வேலையை இனி நான் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அப்போதான் ராஜசேகரை கொண்டவனை கண்டுபிடிக்க முடியும்னு ஹீரோ பிளான் போட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறாரு. ஒரு நாள் சைமனுக்கு ஹார்பரில் இன்னொரு ஸ்பை இருக்கதை கண்டுபிடிக்கிறான். அதை தயால்னு கண்டுபிடிச்சு அவனை அடிச்சு கொண்டு வர்றான். தேவாவுக்கு கால் பண்ணி வர சொல்லி தயால் பாடியை கமிஷனர் ஆஃபீஸ் பக்கத்தில் புதைக்க சொல்கிறான். தேவாவும் பாடியை புதைக்கிறாரு. ஆனால் தயாலுக்கு உயிர் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிடுறாரு. தயால் அவனை விட சொல்லி கெஞ்சிறான். இதை தேவா சைமன் கிட்ட சொன்னாரு. சைமன் தயாலை கொல்லுன்னு சொல்றாரு. சைமனுக்கு ஓகே சொல்லிட்டு தயாலை எஸ்கேப் ஆகுறாரு தேவா. தயாலுக்கு ரொம்ப அடிபட்டு இருந்தனால என்னை ஊருக்கு கொண்டு போய் விட யாராச்சும் கூட வாங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்குறாரு. உடனே பிரீத்தி நான் போறேன்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறமா தான் தேவாவுக்கு சைமன் ஒரு விஷயத்த சொல்றான், ராஜசேகரை கொண்டது தயால்னு. தயால் பிரீத்தியை கிட்னாப் பண்ணி தேவாவை மிரட்டி ஹார்பர்ல இருந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் அங்கே இருக்க மணியும் எடுத்துட்டு வர சொல்றான். தேவாவும் எடுக்கிறாரு. அப்போதான் அந்த டாக்குமெண்ட்லாம் ஹியூமன் ஆர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற டீட்டெயில்ஸ்ன்னு தெரியுது. இப்போதான் நமக்கு தெரியுது சைமன் ஸ்மக்லிங் மட்டும் பண்ணல, ஹியூமன் ஆர்ட்டை கூலி வேலை பார்க்குறவங்க கிட்ட இருந்து திருடி ஃபாரின் லெவலுக்கு வித்துட்டு இருக்கான். அந்த பாடிஸை தான் சேர் கிரிமேஷன் மிஷினை வச்சு டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். தேவா தயால் சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட் மணியை தயால் சொன்ன இடத்துல போய் வைக்கிறாரு. அப்போதான் தயா நிறைய மணி கோல்டெலாம் திருடி வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறாரு. தயால் யாருன்னு அவர் சோர்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறாரு. அப்போதான் தயால் கேரளா போலீஸ்னும் ஸ்பை வேலை பார்க்க வந்தான் இங்கே. ஆனால் இங்கே இருக்க மணிக்கு ஆசைப்பட்டு ஃபுல் டைம் ஸ்மக்லராக மாறிட்டான்னு கண்டுபிடிக்கிறாரு. தயால் தேவாவுக்கு ஃபோன் போட்டு அவன் சொல்கிறதெல்லாம் செய்ய சொல்கிறான், இல்லைனா பிரீத்தியை கொண்டுடுன்னு மிரட்டுறான். இப்போ நம்ம தேவா மாசா தயாலை மிரட்டுறாரு. உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு போச்சு, உன் ஒய்ஃபை பிடிச்சாச்சு, மணி கோல்டு எல்லாம் எடுத்தாச்சுன்னு சொல்கிறாரு. நீ பிரீத்தியை விட்டாதான் உனக்கும் எல்லாம் திரும்ப கிடைக்கும்னு சொல்கிறாரு. அவனும் பிரீத்தியை விட்டுடுறான். இப்போதான் படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு. சைமன் பையனுக்கு ஒரு லவ் இருக்கும். அந்த லவ்வும் ஒரு ஸ்பை. அதான் தயாலோட ஒய்ஃப். அவளை தேவா பிடிச்சு வச்சிருப்பாரு. தேவா இல்லாத நேரம் பார்த்து அவள் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சிருவா. இதை தயால் கிட்ட சொல்லிடுவா. தயால் இப்போ மறுபடியும் பிரீத்தியை துரத்துவாரு. எப்படியோ பிரீத்தி தப்பிச்சிருவா. இந்த பக்கம் சைமன் தேவாவை பிடிக்க ஆள் அனுப்புறான் மேன்ஷனுக்கு. அங்கே ஒரு பெரிய ஃபைட் சீன் நடக்கும். அதில் நம்ம தேவாவும் அவரோட 19 கூலி கூட்டாளிகளும் சேர்ந்து எல்லாரையும் அடிச்சு விரட்டிடுறாங்க. இந்த டைம்ல தான் பிரீத்தி தான் தேவாவோட பொண்ணு, அவளை ராஜசேகர் வளர்த்துருக்காரு தெரிஞ்சுக்கிறாரு தேவா. இப்போ பிரீத்தி சைமன் கிட்ட மாட்டிக்கிறா. தேவா ஹார்பருக்கு போய் சைமன் கிட்ட பேசுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது. அதுல சைமனை கொல்றாரு, பிரீத்தியை காப்பாத்துறாரு. அப்போதான் சைமனுக்கு தேவா ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்க அப்பா சேவியர் கம்பெனியில தான் 35 வருஷம் முன்னாடி நான் கூலியா வேலை பார்த்துட்டு இருந்தேன். உங்க அப்பா ஸ்மக்லிங் கேஸ் இருந்து தப்பிக்க அப்பாவியான எங்களை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டான். அப்போ அவன் பண்ண தப்புக்கு உங்க அப்பாவை கொன்னேன். இப்போ நீ பண்ண தப்புக்கு உன்னையும் கொண்டுட்டேன்னு சொல்றாரு. கட் பண்ணா சைமனுக்கு மேலே இருக்க பிக் வில்லன் அமீர் கான் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போதான் தேவாவை பார்த்ததும் அவர் 35 வருஷம் முன்னாடி பண்ண பெரிய புரட்சி ஞாபகம் வருது. தேவா கிட்ட இருந்து பின் வாங்குறாரு. தேவா தயால் கதையை மட்டும் முடிச்சுட்டு அங்கேருந்து பிரீத்தியை கூட்டிட்டு போறாரு.
எண்ணில் பிரீத்தி அவள் இன்கம்ப்ளீட்டாக விட்ட மெடிக்கல் டிகிரியை படிக்க தேவா ஃபாரினுக்கு அனுப்புகிறார். ராஜசேகரோட கடைசி 2 பொண்ணுங்களையும் படிக்க வைக்கிறாரு. நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.